storage infrastructure, fair pricing, income security, and export support. These are some of the demands that turmeric businesses in Tamil Nadu's Erode want the government to look into. With the state heading into an election season, stakeholders claim that cold storages are few and far between, forcing turmeric growers to depend on dry warehouses. As a result, Erode's famed turmeric soon loses weight, color, and medicinal value, and these adversely impact the income of farmers. Turmeric growers say more cold storages need to be set up to solve this problem. ஈரோட்டில் கோல்ட் ஸ்டோரேஜ், அதாவது குளிர்பதன கிடங்கு மஞ்சளுக்கு அமைக்கிறது மிகவும் சிறந்தது. ஏன்னா இந்தியாவில் ஈரோடு, அதாவது தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா ஸ்டேட்லேயும் மஞ்சள் உங்களுக்கு குளிர்பதன கிடங்குல தான் சேமிக்கிறாங்க. ஈரோடு மட்டும்தான் பழைய முறைப்படி ட்ரை வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ட்ரை வேர் ஹவுஸில் ஸ்டோர் ஆகிறனால மஞ்சளுடைய தரம் 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. விவசாயிகள் அதனால் அது வர வேண்டிய நியாயமான விலை குறையுது. இப்போ கூட கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப அவுட்டரில் இருக்குது, கோபி செட்டிப்பாளையத்தில் இருக்குது. அது எங்களுக்கு ஃபீஸபிலிட்டி இல்லை, கொண்டு அடுக்கி திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஃபீஸபிலிட்டி இல்லை. ஸோ அது ஈரோட்டுக்குள்ளேயே ஈரோடு சரௌண்டிங்ஸ்குள்ளேயே இருந்ததுன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Turmeric growers also say that dealers avoid traveling to dry warehouses because of their locations and instead prefer the centralized market. This further increases transport expenses of farmers who have to travel long distances to the centralized market. அங்கங்கே குடோன் வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் வியாபாரி வர மாட்டாங்களே, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் தான் வச்சுருக்கிறாங்க, போக டாக்ஸி டிரான்ஸ்போர்ட்ஸ் அதிகம் ஆகுது. அங்கங்கே வச்சா நல்லா தான் இருக்கும், வியாபாரி வர மாட்டாங்களே, அதான் பிரச்சனையாக. Some turmeric growers are seeking policy support on par with crops like paddy and sugarcane, even as they say that mounting losses have forced several farmers to shift to other occupations or alternative plantation crops. வியாபாரம் யார் பண்ணுறது? விவசாயத்தில் நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறீங்க, நாங்கள் பண்ண முடியலையே, சொல்லுங்க. பண்ண முடியும். எங்களை கொண்டாந்து நாங்கள் உங்ககிட்ட கொடுத்து உங்களை தான் கையேந்தி பார்க்குறோம், ஆனால் எங்களால் நாங்கள் பார்க்க முடியலையே. அது கணக்கு என்னான்னு நீங்கள் தான் எல்லாம் அரசுங்கள்லாம் பேச்சு ஏதோ பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து ஒரு விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல முடிவை இப்போ நீங்கள் எடுத்து கொடுக்கணும். அரசியல்வாதியும் நம்ம மேற்கொண்ட மக்களும் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக இந்த விவசாயத்துக்கு எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி ஆள் பற்றாக்குறை, ஆளே கிடைக்கல, வண்டி வச்சுன்னு ஓடுறது, ஆளுங்களை வச்சுன்னு ஓடுறது, குழி பறிக்கிறது, அது எங்களால் முடியல. ஆள் பற்றாக்குறைக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்குது. உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. உற்பத்தி குறைஞ்சினா விவசாயிகளாம் வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. தென்னை, சவுக்கு, லீக்விட் மரம் வைக்க போயிட்டாங்க, உற்பத்தி குறையும். Meanwhile, traders at Erode's turmeric market yard, one of the largest in the country, say there are significant gaps in the infrastructure. Their wish list includes higher capital subsidies from the centre, electricity concessions from the state government, greater transparency in auctioning, and streamlined facilities. We request more capital subsidy. It is central government subject. The electricity tariff, it is state government subject. So we simultaneously approach central government and state government. This is a policy matter. They are already having some policy decisions, but it is not sufficient in our area. The system established in here is user friendly, farmer friendly, trader friendly. There is no issues. So we want to continue this system with more transparency. For Erode's turmeric farmers and traders, the hope is that the next government, regardless of which political combine wins the upcoming elections, will support the sector and address their concerns.